உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவு நான் பார்த்து கொண்டிருப்பது நலம் தரும் நவம்பர் மாத ராசி பலன்களும் நவகிரக யோகத்தால் மாறுடைய மாற்றங்களும் என்ன அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒரு ராசி பற்றிய ஒன்றுக்கான பலன்களும் அதற்கு உண்டான நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 10வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த நலந்தரு நவம்பர் மாத பலன்கள் நவகிரகத்தால் ஏறக்கூடிய மாற்றங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்க்கும்போது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும். ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன். பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோண்டும் விதமாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுற விதம் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட சம்பந்த கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மகர ராசியை பொறுத்து போகும்போது இது 10வது வீடு, சனி பகவானின் ராசி அதிபதி. உங்களுடைய கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்க்கும்போது கிரகனுடைய சஞ்சாரத்தையும் கிரகனுடைய அதனால் வரக்கூடிய மாற்றத்தையும் வைத்துக்கொண்டு பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். இப்போ மகர ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மற்றவர்களுக்காக ஓடி தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அடுத்தவங்களாம் முடி நிற்கிறீங்க. அடுத்து நல்ல ஒரு யோசனை கொடுக்குறீங்க. தன்னுடைய வாழ்க்கை வரும்பொழுது ரொம்ப நிதானத்தை இழந்த மாதிரி கொண்டு வருது. இப்போ நிதானத்தை இழக்காமல் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்ய போகிறீங்கிறத விஷயம் பார்க்க இருக்கிறோம். இப்போ நவகிரகம் என்பது நவகிரகத்தால் இவருடைய மாற்றங்கள் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் ராகுன் இணைந்திருப்பது குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் இருந்தால் பேச்சில் நிதானம் இருக்காது. ஒரு அவசர நிலை அவசர புத்தியால் சில சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்தஸ்தானத்தில் குரு நிற்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது நிற்கிறார். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதால ரொம்ப உடல் உபாதைகள் பார்த்துக்குங்க. தேவையில்லாத இருக்கும். உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு 6ல் இருக்கார். குரு பார்க்கும்போது இப்போ தாங்க 7 நாள் சனி முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு குருவுடைய பார்வை சப்தமஸ்தானம் என்பது 6ஆம் இடம். அங்கே குரு நோய் நொடி பிணிப்பீட்ட கடன் காட்சி எல்லாம் 6ஆம் இடத்துல இருந்து ஆட்சியாளர் கிரகம். குரு 6ஆம் இடத்துக்கு வருவது உடல் ரீதி உபாதைகளை பார்த்து வச்சுக்கணும் ஜாதகருக்கு. இந்த மகராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். ரொம்ப நல்ல பலன்கள் தர இருக்கிறார். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பது ரொம்ப அரசாங்க வழி உதவி பெறும் நலங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த காலகட்டம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் உள்ளன. உங்களுடைய 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நல்ல லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக பார்க்க இருக்கிறோம். கிரக மாற்றத்தை பொறுத்த மாதம் 3/11/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 6/11/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கே மாற இருக்கிறார். 17/11/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறார். 17/11/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறார். 27/11/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதான கிரக நிலைகளும் கிரக மாற்றமும் பார்த்தோம். கிரக மாற்றத்தால் ஏற்படைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது மகர ராசி பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? இப்போ இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நன்மை தரும். எதுலேயும் ரொம்ப பேச்சை குறைச்சி பேசுங்க. எதை பேசினாலும் வார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். ராஜாங்க ரீதியான காரியங்கள் கை கொடுக்க இருக்குதுங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட இருக்குதுங்க. பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. நண்பர்களுக்கு உதவிகள் செய்ய போகிறீங்க. பணவரத்தை திருத்தி தர இருக்குதுங்க. வீண்பழி எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நலந்தரும் நவம்பர் மாதம் நவகிரக யோகத்தால் மாறக்கூடிய பலன்கள் என்ன? தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஆறுதல் தர இருக்குதுங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குதுங்க. அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மை தரும். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம்.
குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தர இருக்குதுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. அதாவது கோபத்தை காட்டாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறோம். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் இந்த காலகட்டம். பெண்களுக்கு மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு நலந்தரும் நவம்பர் மாதம் நவகிரக யோகமும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர இருக்குதுங்க. வீண் பேச்சை குறைப்பது நன்மை தர இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்க போகுது. எதிர்பார்த்த புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. அரசியல் உள்ளவர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாக இருக்குதுங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க இருக்குதுங்க. வாழ்க்கை தரம் உயர இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் மகராசி அன்பர்களுக்கு நலந்தரு நவகிரக யோகம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. திருமணமாகவில்லை என்று இயங்கி வருகிற மகராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி அடைபெறுங்க. நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் கிடைக்கல இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி அடைபெறும். இப்போ இது வரைக்கும் நம்ம அதாவது ராசி பலன்கள் பார்த்தோம். அந்த மகர ராசியை தொடர்ந்து அதனுடைய நட்சத்திர பலன்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போதைக்கு மகர ராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம். 3, 2, 3, 4 பாதங்கள் முடிய மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமும் 1ஆம் பாதம் மட்டும் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் உத்திராட நட்சத்திரங்களுக்கெல்லாம் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்குமாக நம்ம எதிர்பார்க்குறோம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வர இருக்குதுங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கப்படுவது. புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் இந்த காலகட்டம். திருவோண நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்க இருக்குதுங்க. உறவினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தர இருக்குதுங்க. பணவரத்து திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து ஏற்படுகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 3வது நட்சத்திரம். இந்த மாதம் எதிர்ப்புகள் அகல இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர இருக்குதுங்க. உதவிகளை செய்து மனம் திருப்தி அடைய போகிறீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் யாவும் சாதகமாக முடிய இருக்குதுங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேர இருக்குதுங்க. சந்திராஷ தினங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் சந்திராஷம் தினத்தை தெரிஞ்சுக்கணும் மகராசி நண்பர்கள். நவம்பர் மாதம் 13, 14, 15 தேதிகள் சந்திராஷம் இருப்பதால் ரொம்ப 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 கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது நவம்பர் மாதம் 23, 24 தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் அந்த நேரத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள்லாம் செய்யக்கூடிய காலமாக எதிர்பார்க்குறோம். இப்போ பரிகாரம் பார்க்க இருக்கிறோம். ஆதி பராசக்திக்கு வேப்பிள்ளை மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வணங்க போட்டிகள் விலகும். மனோதைரியம் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நேர்களை மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்ட நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.